சென்னை பெருங்குடி மேற்கு மண்டலம் 185, 186 வட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழாவை பற்றியும் நீண்ட நாட்கள் பிறகு காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதையும் இந்த வருடம் நமக்கு பொன் வருடமாக அமையட்டும் என்றும் ராகுல் காந்தி பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் வரலாற்று பற்றி இந்த கூட்டத்தில் சிறப்பாக உரையாற்றினார்கள். கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி மடிப்பாக்கம் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில் வரவேற்புரையாற்றி அனைவரையும் வரவேற்று இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விஜயராகவன், முகமது இம்தியாஸ், விஜய தனசேகர், ஐயம் பெருமாள், ராஜேந்திரன், தினகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த தேசத்திலே RSS பாரதிய ஜனதாவை எதிர்த்து நெஞ்சை நிமிர்த்தி போராடுகின்ற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவிலே உண்டு என்று சொன்னார். அது நம்முடைய தலைவன் ராகுல் காந்தியை தவிர வேறு எவரும் அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது. ராஜீவ் காந்தியுடைய வழியிலே இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு சிறப்பாக வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இளம் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய பெருமுறை பிரச்சாரம். நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், இங்கே இருந்த திராவிட கட்சிகள் ஏனைய கட்சிகள் மீட்டிங் போட்டாங்கன்னா இந்த ரோடு என்ன அதிகாலை இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தேசியம் தெய்வீகம் இரு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவரை வணங்குகின்ற ஒரு கட்சி எந்த ஒரு மதத்தின் பால் ஈடுபாடு இல்லாமல் இந்த நாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டத்திட்டங்கள் முதற்கொண்டு வரையறுக்கப்பட்ட ஒரு இயக்கம் காங்கிரஸ் கட்சி. ஒரு சொந்த விஷய காரணமாக இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பிக்க இருந்த நமது தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஒரு அவசர வேலையாக சென்ற காரணத்தால் அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னால் வர இயலவில்லை, தயவு செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டம் திராவிட கட்சிகளிலோ மற்ற கட்சிகளிலோ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் இந்த கோட்டருக்கு 300 ரூபாய் கோழி பிரியாணி என்ற கதையாக கொடுத்து ஒரு 100 பேரை 200 பேரை கூட்டம் வந்து இறக்கி நாங்களும் சிறப்பாக கூட்டம் போட்டோன்ற மாதிரி ஒரு வெளிவட்டத்தில் ஒரு திரையை காமிச்சிருக்கலாம். இங்கே வந்திருக்க ஒருத்தரும் நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, நம்ம கட்சியில் ஒருத்தரும் 100 பேருக்கு சமம் நான் சொல்லுவோம். இருக்கிற அவங்களும் இருக்கிற சொந்த வேலைகளை விட்டுட்டு இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கூட்டத்தில் வந்து சிறப்பித்த நமது அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது காங்கிரஸ் பேரியக்கத்தின் தூண்களுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்ல நேரமில்லாத காரணத்தால் ஏற்கனவே நேரம் அதிகமான காரணத்தால் வந்து சிறப்பித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காங்கிரஸ் பேரியக்க தூண்கள் தலைவர்கள் அனைவருக்கும் எங்களது பெருங்குடி மேற்கு மண்டலத்தின் சார்பாகவும் 185, 86 வட்டத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கான முன் உதாரணமாக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. நமது ராகுல் காந்தி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நாம் வரவிருக்கின்ற இன்னும் 10-15 நாட்கள், ஒரு மாத காலம் கூட அதை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வட்டங்களிலும் நாம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்பதற்கான முதல் கட்ட கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் லோகநாதன் அவர்களுக்கும், வட்டத் தலைவர்கள் முகமது இம்தியாஸ் அவர்களுக்கும், விஜயராகவன் அவர்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சனா அவர்களுக்கும், இளையராஜா அவர்களுக்கும், அப்படி பேர் சொல்லக்கூடாது சொல்லணும், ஒவ்வொரு பேரியக்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.